ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1/10/2024 இருந்து பார்த்தீங்கன்னா, ரென்ட் நீங்க வந்து பே பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம் சேஞ்சஸ் வந்து கவர்ன்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பட்ஜெட் 2024ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினா எந்த ரென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 194 ஐபில தான் வந்து சேஞ்சஸே வந்து பண்ணியிருக்காங்க. ரென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 விதமான ரென்ட் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, 194 ஐன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 194 ஐபி. ஸோ இது 2 தான் வந்து ரென்ட்ல வந்து டிடிஎஸ்ன்ற மெயினாவே இருக்கு. ஸோ இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2024ல கவர்ன்மெண்ட் வந்து எந்த ரென்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 94 ஐபின்ற செக்ஷன்ல தான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ 94 ஐ நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? இல்ல 94 ஐபி நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுமா? அப்படின்றது சம் கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 194 ஐபி இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் 1/10/2024. 1/10/2024ல வந்து இந்த 94ல இருக்க சேஞ்சஸ் வந்து கம்பல்சரியா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்ப 194 ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் ஆன் ரென்ட் பெய்ட் பை நான் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தவிர ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க. நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க. இல்லன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வச்சிருக்கீங்க. இல்லன்னா இண்டிவிஜுவலா நீங்க பிசினஸ் பண்றீங்க. இல்லன்னா இந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கீங்க. அப்படின்றபோது உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டியோ, இல்லன்னா புரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸோ ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்றபோது, இந்த 194 ஐபிஐ 194 ஐன்ற செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க என்னென்னலாம் மெயினா வந்து பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பிசினஸோ இல்லன்னா உங்களோட புரொஃபஷனலோ, உங்க பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோர்ஸ் டர்ன் ஓவர் வந்து தாண்டிச்சுன்னா, நீங்க வந்து இந்த கம்பல்சரி வந்து இந்த 195 ஐன்ற செக்ஷன வந்து ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் உங்களோட ப்ரொஃபஷனல் சார்ஜஸோ, சர்வீஸஸோ வந்து பார்த்தீங்கன்னா 50 லேக்ஸ் பெர் இயர்க்கு வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்றபோது, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 195 இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து டிடிஎஸ் ரேட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமான ரேட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 2% இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10%. 2%ன்றபோது உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு எந்தெந்த மாரி கேட்டகரிஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் நீங்க ரென்ட் குடுக்குறீங்க, இல்லன்னா எக்யூப்மென்ட் ஏதோ ஒண்ணு ரென்ட் குடுக்குறீங்க அப்படின்றபோது, அந்தந்த கேஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2%ன்ற டிடிஎஸ் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இல்ல நான் ஒரு லேண்ட், பில்டிங் இல்லன்னா பர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அந்த மாரி ஏதோ ஒண்ணு ரென்ட் குடுக்குறேன் அப்படின்னும்போது, உங்களுக்கு 10% வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ 2% என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது அப்படின்றபோது, நீங்க ஒரு ரென்ட்க்கு எடுக்குறீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க ஒரு 2,40,000 அதாவது அ பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 22,000 மேல நீங்க 20,000 மேல பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க கம்பல்சரியா வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணணும். மந்த்லின்ற பேசிஸ்ல. ஸோ இது வந்து நோ டிடிஎஸ். உங்களுக்கு வந்து நோ டிடிஎஸ் ரிக்வயர்ட் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல உங்களோட அந்த அ அந்த ஒரு இயர்லோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,40,000 வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகாம இருந்துச்சுன்னா, நீங்க வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2,45,000 2,60,000 அந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னும்போது, நீங்க வந்து கம்பல்சரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடிஎஸ் அந்த செக்ஷன்ல வந்து கம்பல்சரி வந்து டிடக்ட் பண்ணணும். 2 ஆர் இல்ல 10% இந்த மாரி வந்து நீங்க கம்பல்சரி வந்து கட் பண்ணணும். ஸோ இது அப்ராக்ஸிமேட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 21,000 மேல நீங்க ஒரு ரென்ட் வந்து பே பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து கம்பல்சரியா வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போ வந்து நான் டிடிஎஸ் பிரேக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உங்க புக்ஸ்ல வந்து நீங்க கிரெடிட் பண்ணும்போது பண்ணணும். இல்லன்னா நீங்க உங்க பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணும்போது பண்ணணும். விச் எவர் இஸ் இயர்லியர் தான் வந்து இதுல வந்து கணக்கு. ஸோ விச் எவர் இஸ் இயர்லியர். உங்க புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மே 1 டேவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வாய்ஸ் வந்துச்சு, நீங்க அக்கவுண்ட் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு டேட்ல வந்து டிடக்ட் பண்ணணும். பட் இல்ல நான் புக்ல வந்து இன்னும் இன்வாய்ஸே கிடையாது. நான் ஜஸ்ட் பேமெண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னும்போது, 1ஆம் தேதின்றது 15 உங்களுக்கு வருதுன்னா, நீங்க 15 அப்ப டிடக்ட் பண்ணா மட்டும் போதும். ஆனா இது விச் எவர் இஸ் இயர்லியர் நீங்க எப்ப பேமெண்ட் முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கே டிடிஎஸ் கட் பண்ணிடணும். இன்கேஸ் உங்க கையில இன்வாய்ஸ் முன்னாடியே வந்துச்சுன்னா, அன்னைக்கே வந்து நீங்க டிடிஎஸ் வந்து கட் பண்ணிடணும்.
செகண்ட் வந்து டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து இன்க்ளூடிங் பேமெண்ட் ஃபார் லேண்ட், பில்டிங், மிஷினரி, பிளான்ட், எக்யூப்மெண்ட், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அண்டர் எனி லீஸ் ஆர் சப்லீஸ் ஆர் டெனன்ட் அக்ரிமெண்ட். இது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்ல தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 194I வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும், எந்த மாதிரியான செக்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 194IB வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஐபி வந்து யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸும் அந்த ஹெச்எஃப் மட்டும்தான். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நீங்கள் ஒரு பிஸ்னஸும் ரன் பண்ணல, எதுவுமே பண்ணல, நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். சம் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆஃபீஸில் வந்து ரெண்ட் கிளைம் பண்ணதுக்காக 60,000 70,000 மாதிரி ஹெச்ஆர்ஏ வந்து போடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ 194B வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த் 50,000 மேலே ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ரெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து இந்த செக்ஷனில் 194IBன்ற செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணணும். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5% இருந்துச்சு. இப்போ இனிமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2024 இது வந்து 2% வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட கீ பாயிண்ட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவல் எஃப்யூஎஃப் நாட் கவர் அண்டர் செக்ஷன் 194I, அதாவது 194Iல கவராத செக்ஷன் கவராத பர்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 194IBன்றதை வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து டேர்ன் ஓவர் எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்சனுக்கு தான் வந்து கம்பல்சரியாக வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கே வந்து இது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து இருந்துச்சு. இப்போ 1/10/2024 பார்த்தீங்கன்னா 2% மாற்றிருக்காங்க. அது உங்கள் பேமெண்ட் வந்து 50,000 மேலே எக்ஸிட் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அட் 2% வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணணும். ஸோ இதுக்கு threshold லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்ளிகபிள் இஃப் த ரெண்ட் எக்ஸிட் 50,000. ஸோ நீங்கள் ரெண்ட் வந்து 50,000 மேலே பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். டிடிஎஸ் இஸ் டிடெக்ட் ஒன்லி ஒன்ஸ் எய்தர் ஃபார் த லாஸ்ட் மந்த் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் ஆர் அட் டைம் ஆஃப் வேக்கண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் ஏதோ ஃபினான்ஷியல் இயரில் எண்டில் தான் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மந்த்லி வந்து டிடெக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் நம்பர் வந்து வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் நம்பர் எதுவுமே வேணாம். உங்களோட பேன் நம்பர் வச்சு நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அவங்களோட ஜஸ்ட் உங்களோட ஓனரோட பேன் நம்பர் மட்டும் இருக்கணும். அந்த பேன் நம்பர் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி ரிட்டர்னும் வந்து நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். 194ஐயும் ஐபியும். இந்த 195ஐல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதுதான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எக்யூப்மெண்ட்டு அது இதுன்னு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்து ஜஸ்ட் லேண்டு இல்லைனா பில்டிங், இது ரெண்டுத்துல நீங்கள் எது இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கீங்க 50,000 மேலே ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரியாக இந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 194IB இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து 195ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்க 1 crore மேலே டேர்ன் ஓவர் இருக்குது, இல்லைனா 50 lakhs மேலே ஒரு ப்ரொஃபஷனல் சார்ஜஸோ சர்வீசஸோ இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து 194I வந்து அப்ளிகபிள் ஆகும். 194IBன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் பர்சன் பெர் மந்த் 50,000 மேலே நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.